எரேமியா 31ஆம் அதிகாரம் verse 16. 16ஆம் வசனம். Somebody read, sister read, Jeremiah chapter 31 verse 16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். Hallelujah. Hallelujah. Refrain your voice from weeping and your eyes from tears. நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக் கொண்டு நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். For your work shall be rewarded. உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. ஆமென். Amen. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? God has a reward for your work. உங்களுடைய கிரியைகளுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். He says not only that, he says there is a hope in your future. உன் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை கர்த்தர் தருகிறார். Amen. ஆமென். So never be discouraged. சோர்ந்து மட்டும் போய் விடாதீர்கள். Lord Jesus Christ is a hope for the hopeless. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கையற்றவருடைய நம்பிக்கை. He said, I have a hope for you. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு என்று நான் எதிர்காலம் வைத்திருக்கிறேன். Not to harm you, but to give you hope and a future. தீங்கிழைக்கு எதிர்காலம் அல்ல, நன்மையும் நல்ல ஒரு செழிப்பையும் தருகிற எதிர்காலம். In Psalm 42 verse 5. சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். We see a nice verse there. அங்க ஒரு அருமையான வசனத்தை Why are பார்க்கிறோம். you downcast, O my soul? என் ஆத்துமாவே ஏன் கலங்கி Why தவிக்கிறாய்? so disturbed within me? எனக்குள்ளே நீ ஏன் தேங்குகிறாய்? Put your hope in God. கர்த்தர் மீது உன் நம்பிக்கையை For வை. I will yet praise him, my Savior and my God. நான் என் தேவனாகிய கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவேன். Hallelujah. ஆமென். The Lord wants us to put our hope in the Lord. ஆண்டவர் கர்த்தர் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று Not on விரும்புகிறார். man. மனிதன் மீது அல்ல. It's better to put your hope in the Lord than in man. மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாய் இருப்பது நலம். Better to trust the Lord than trust man. மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பது சிறந்தது. In the book of Isaiah chapter 25 verse 18. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Please read. யாராவது வாசியுங்கள். He will swallow up death. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். The sovereign Lord will wipe away the tears from all faces. அனாதி தேவன் தாமே எல்லாருடைய கண்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து And he will remove the disgrace of his people from all the earth. பூமியில் தம்முடைய ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடிக்கு அவர் நீக்கி போடுவார். Hallelujah. Hallelujah. The Lord gave these promises to the Israelites. ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். Saying, I am the Lord your God who brought you out of Egypt. எகிப்திலிருந்து உன்னை அழைத்து கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்கிறார். And you shall acknowledge the Lord. நீ கர்த்தரை அறிக்கை பண்ணுவாயாக. No other gods but me. வேறே தேவன் இல்லை, நானே கர்த்தர். No savior except me. வேறொரு இரட்சகர் இல்லை, நானே இரட்சகர். Hallelujah. Hallelujah. Church, Jesus cared for you. இயேசு கிறிஸ்து உங்கள் மீது அக்கறை கொண்டார். Never say no one cares for me. யாருமே மேல அக்கறை இல்லைன்னு சொல்லாதீங்க. Doesn't matter if people doesn't care for you. யாருக்குமே உங்க மேல அக்கறை இல்லனாலும் பரவாயில்லை. The one above you is always உங்கள் caring. மேல் இருக்கிற ஆண்டவர் உங்கள் மீது எப்போதும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். Hallelujah. அவர் உங்களை நேசிக்கிறார். He fed you every day. ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை போஷித்தார். One can say, no, I have never eaten. I have no food at all. யாருமே சொல்ல முடியாது இல்ல எனக்கு சாப்பாடே இல்லன்னு. How many ate and came this morning? எத்தனை பேர் காலையில சாப்பிட்டு வந்தீங்க? சும்மா தூங்குங்க பரவாயில்லை. வெட்கப்படக்கூடாது. Hallelujah. The Lord provides every need. கர்த்தர் தேவைகளை எல்லாம் He சந்திக்கிறார். blesses food and water. உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் He ஆசீர்வதிக்கிறார். satisfies your soul every day. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். That's why we see now we shouldn't forget Him. ஆகவேதான் நாம் அவரை மறக்கவே கூடாது. Hallelujah. Hallelujah. Bless the Lord, O my soul. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Why should we bless the Lord? அவரையே நாம் ஆசீர்வதிக்க Forget வேண்டும். not all His benefits that He அவர் provides நமக்கு us. செய்த சகல உபகாரங்களையும் நாம் மறந்து விடக் கூடாது. God's love for His people is தம்முடைய revealed ஜனங்களுக்கு in என்று many. கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு It is revealed in many ways. அது பல விதங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. His love is an everlasting love. அவருடைய அன்பு அனாதி அன்பு. His love is not conditional but அவருடைய அன்பு unconditional. நிபந்தனையற்ற நிபந்தனையே இல்லாத ஒரு அன்பு. His love is not failing but unfailing. தோற்காத கைவிடாத அன்பு இயேசுவின் அன்பு. Man's love is conditional, right? மனுஷனுடைய அன்பு It will நிபந்தனையானது. fail one day. ஒரு நாளே அது காணாமல் But போகும். Jesus loves us forever. இயேசு கிறிஸ்து என்றென்றும் உங்களை His நேசிக்கிறார். love is an everlasting love. அவருடைய அன்பு நித்தியமான அன்பு. Though He judged the nation of Israelites, அவருடைய இஸ்ரவேல் தேசத்தை His love is everlasting love for அவருடைய Israelites. நித்திய அன்பு அவர்கள் மீது So வைத்திருந்தார். we see in this verse that God comforted weeping Rachel. அழுது கொண்டிருக்கிற ராகேலை கர்த்தர் தேற்றுகிறார். Rachel is a symbol of Israel, ராகேல் இஸ்ரவேலுக்கு அடையாளமாக இருக்கிறாள். assuring her that in the end time her children would return back to her.
அவள் கடைசி காலத்தில் அவளுடைய பிள்ளைகள் அவளிடமாய் திரும்புவார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. How many believe the Lord will do the same in your life? உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியே செய்வார் என்று எத்தனை பேர் Probably நம்புகிறீர்கள்? you're praying for your husband's salvation. ஒருவேளை உங்களுடைய கணவருடைய ரட்சிப்புக்காக Your நீங்கள் wife, ஜெபித்துக் your children's கொண்டிருக்கலாம். salvation. உங்கள் மனைவி பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக Your loved ஜெபிக்கலாம். ones, நீங்கள் நேசிக்கிறவர்களுக்காக, your family members, உங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்காக. and they will return to God in the end time just like he did it for Rachel. ராகேலுக்கு செய்ததைப் போலவே அவர்கள் கடைசி காலத்தில் மனம் திரும்புவார்கள். Hallelujah. Hallelujah. If you believe, you will see the glory நீங்கள் of the Lord. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை All காண்பீர்கள். you have to do is not give up your prayer. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய ஜெபத்தை விட்டுவிடவே Never கூடாது. give up your faith. உங்கள் விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. My mother kept on praying. She's from Lutheran background. லுத்தரன் குடும்பத்திலிருந்து என்னுடைய தாயார் ரட்சிக்கப்பட்டவர்கள். But she was always praying for my father to get saved. என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எப்போதும் ஜெபித்துக் For கொண்டிருந்தார்கள். ages, for years, she kept on praying. காலங்காலமாக ஜெபித்தார்கள். She even pleaded to God and she wanted to even commit suicide because he was not changing. அவர் மனம் திரும்பாத பட்சத்திலே அவர் தற்கொலைக்கு கூட அவர்கள் எண்ணி இருக்கிறார்கள். But Lord one day touched him. ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் அவரை தொட்டார். And he became the servant of the Lord. அவர் தேவனுடைய தாசனாக மாறினார். Hallelujah. Hallelujah. My parents prayed for me. என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக For ஜெபித்தார்கள். me, for my life to change. என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் To come என்பதற்காக. out of every addiction and alcohol and drugs. எல்லா குடி போதைப் பொருளில் இருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்று The Lord ஜெபித்தார்கள். saved me. கர்த்தர் என்னை மாற்றினார். He made me stand today to share the word with you. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் என்னை மாற்றினார். Just never give up prayer. திருச்சபையை ஜெபிப்பதை நிறுத்தி விடாதீர்கள். Never tell, when will God change my husband? எப்போதான் ஆண்டவர் என் கணவரை மாற்றுவார் என்று When will அங்கலாய்க்காதீர்கள். God change my children's என்னுடைய life? பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் எப்பொழுது மாற்றுவார் என்று சோர்ந்து He will do போகாதீர்கள். the same just like he did for Rachel. ராகேலுக்கு செய்ததைப் போலவே கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். At the end times, கடைசி காலங்களில் he will do it. அவர் அப்படி செய்வார். Hallelujah. Hallelujah. I want to believe that. எத்தனை பேர் Because நம்புகிறீர்கள்? salvation belongs to ஏனெனில் God. ரட்சிப்பு கர்த்தருடையது. And you see, God promised that he would make a new covenant with the Israelites. இஸ்ரவேலர்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு And கொடுத்திருக்கிறார். the nation would experience a loving personal relationship with the Lord. கர்த்தரோடு கூட ஒரு நெருங்கிய உறவை தேசம் அனுபவிக்கும் என்று வேதம் And சொல்லுகிறது. they will be forgiven of all past sins. அவருடைய இறந்த கால பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிப்பார். God never has and never will cast off Israel. ஒரு நாளும் ஒருபோதும் கர்த்தர் இஸ்ரவேலை புறம்பே தள்ளவே மாட்டார். Hallelujah. Hallelujah. Read Romans chapter 11 verse 1 and 2. ரோமர் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை Bible பாருங்கள். says God has not cast away his people whom he foreknew. அவர் முன்னறிந்தவர்களை கர்த்தர் புறந்தள்ளியதே இல்லை. God says it shall come to pass. அது நடந்தே தீரும் என்று And சொல்லுகிறார். that makes it certain for your work shall be rewarded. அது என்னத்தை சொல்லுகிறது? உங்களுடைய கிரியைகளுக்கும் பலன் உண்டு என்பதற்கு இது நிச்சயமாக இருக்கிறது. And there's a hope for a future. உங்களுடைய எதிர்காலத்திற்கு நம்பிக்கை இருக்கிறது. Refrain from your voice from weeping and your eyes from tears. அழுது கொண்டிருப்பதையும் புலம்பிக் கொண்டிருப்பதிலிருந்து நீங்கள் தள்ளி இருங்கள். For your work will be rewarded. உங்களுடைய கிரியை செயல்படுத்த There is a hope in and a future for you. உங்களுக்கு நம்பிக்கையும் எதிர்காலமும் உண்டு. Isaiah chapter 60 verse 20. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். God says, your sun will never set again and your moon will wane no more. உன் சூரியன் மறைவதும் இல்லை, உன் சந்திரன் அஸ்தமாக ஆகிவிட போவதும் இல்லை. The Lord will be your everlasting light. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். And your days of sorrow will come to an end. உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். Hallelujah. Hallelujah. How many believe that? எத்தனை பேர் God விசுவாசிக்கிறீர்கள்? is able to do exceedingly abundantly above all that we could ask and நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக கிரியை செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். as long as we live in this world, we will have trouble. இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நமக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கும். But God will bring all sorrows to an end. ஆனால் ஆண்டவர் எல்லா துக்கங்களுக்கும் ஒரு முடிவை கொண்டு And he வருவார். will be your everlasting light. அவர் உங்களுடைய நித்திய வெளிச்சமாய் இருப்பார். And God will be our glory. ஆண்டவரே நமக்கு மகிமையாய் இருப்பார். Jesus said, I am the light of the world. இயேசு சொன்னார், நானே உலகத்தின் வெளிச்சமாய் So இருக்கிறேன். you be the burning light of this world. இந்த உலகத்திலே நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருங்கள். Amen. Amen. Our light should not go dim. நம்முடைய வாழ்க்கை இருளடைந்து போய்விடக் Our கூடாது. oil should not go low. நம்முடைய Anointing oil. நம்முடைய அபிஷேகம் குறைந்து போக Our கூடாது. power should not go down. நம்முடைய வல்லமை குறைந்து போக We கூடாது. need to be revived. நாம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். It should be refilled every time. ஒவ்வொரு முறையும் மறுபடியும் நிரம்பிக் கொண்டிருக்க வேண்டும். Hallelujah. Jesus said, I am the light of the world. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். Whoever follows me will never walk in darkness, என்னை பின்பற்றுகிறவன் எவனும் இருளிலே நடக்க மாட்டான். but will have the light of life. அவன் ஜீவ வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வான். Hallelujah. Hallelujah. Jesus is the name. இயேசு
எனக்குள்ளே I இருக்கிறார். will not walk in darkness. நான் இருளிலே நடக்கவே மாட்டேன். Because the light of life is in me. ஏனென்றால் ஜீவ ஒளி என்னிடத்தில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Light is promised to us. அந்த வெளிச்சம் நமக்கு வாக்குத்தத்தம் So பண்ணப்பட்டிருக்கிறது. your days of sorrow will come to an end. உங்களுடைய துக்கத்தின் நாட்கள் முடிந்து போகும். When will it come? When you walk in the light of எப்பொழுது Jesus. முடிந்து போகும்? நீங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது, When you walk in the ways of the Lord. கர்த்தருடைய வழிகளிலே நீங்கள் நடக்கும் பொழுது. Amen. Amen. Isaiah chapter 65 verse 19. ஏசாயா 65 அதிகாரம் 19 வசனம். God says, behold, I will create new heaven. இதோ புதிய வானத்தை உண்டாக்குவேன். In Isaiah chapter 65 verse 17 onwards. 65:17 முதல், Behold, I will create new heaven இதோ புதிய வானத்தையும் and new earth. புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். You see, former things will not be remembered, முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, nor will they come to mind. அவைகள் மனதிலே தோன்றுவதும் இல்லை. Hallelujah. Hallelujah. This is what Apostle Paul says in 1 Corinthians chapter 5 verse 17. இதைத்தான் 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் He சொல்லுகிறார். is talking about new thing. அவர் புதியவைகளை He பேசுகிறார். says, if anyone is in Christ Jesus, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒருவன் இருந்தால் he is a new அவன் creation. புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். All things past and all பழையவைகள் things எல்லாம் are new. ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. So church, don't dwell in the former things. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். Because in திருச்சபை many families we see that they always dig about the past. நிறைய குடும்பத்துல கடந்த கால கதையெல்லாம் நோண்டுவாங்க. About 20 years ago. 20 வருஷத்துக்கு முன்னாடி Things நடந்தது. that happened 15, 25 years 15, ago. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை Now what பேசுவாங்க. happens when you dig the garbage? அது குப்பை கலர்னா என்ன ஆகும்? It stinks, right? நாத்து அடிக்கும். Past is past. இறந்த காலம் இறந்து விட்டது. Don't talk about what happened yesterday. நேத்திக்கு நடந்ததையே பேசிக் கொண்டிருக்காதீர்கள். Bible says, forget the past. அவைகளை மறந்து விடுங்கள். Look forward for what God முன்னேறி has done செல்லுங்கள். for you. கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தாரோ அதை நோக்கி செல்லுங்கள். The race that God has marked for your life. கர்த்தர் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற அந்த ஓட்டம். Now throw away every sin that entangles your life. உங்களை நெருக்குகிற எல்லா பாவத்தையும் தூக்கி எறியுங்கள். Fix your eyes on Jesus. உங்கள் கண்களை இயேசுவின் மீது பதித்து Because He வையுங்கள். is the author and perfecter of our faith. ஏனெனில் அவரே உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். Church, forget the past. திருச்சபையை கடந்த காலத்தை மறந்து We விடுங்கள். sang a beautiful song about river, right? நதியை குறித்த அருமையான பாடலை You பாடினோம். see, rivers don't go reverse. நதிகள் எப்பொழுதும் திரும்பி பார்ப்பதே இல்லை. Pomavi. They go forward, right? நதி முன்னேறி போய் So கொண்டிருக்கும். God wants you and me to be like river. நதியை போல நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் No matter what people talk about us, நம்ம பத்தி மனுஷங்க என்ன பேசினாலும் சரி, what people gossip about us, நம்மளை பத்தி என்ன பின்னாடி பேசினாலும் சரி, what kind of words they throw, எந்த வார்த்தைகளை நம்ம மீது எரிந்தாலும் சரி, criticism or cutting remarks, whatever it விமர்சனங்களை may be. எரிந்தாலும் சரி, காயப்படுத்தும் சொற்களை எரிந்தாலும் சரி, Paul says, throw away everything that entangles you. உங்களை நெருக்குகிற எல்லாவற்றையும் நீங்கள் தூக்கி எறியுங்கள் என்று Fix பவுல் your சொல்கிறார். eyes on Jesus. உங்கள் கண்களை இயேசுவின் மீது பதித்து வையுங்கள். Hallelujah. Focus on your future. உங்கள் எதிர்காலத்தின் மீது உங்கள் கண்களை பதித்து Lord வையுங்கள். says, I will create New Jerusalem ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புதிய எருசலேமை உண்டாக்குவேன். to be a delight and its people and to give people a joy. தம்முடைய ஜனங்களுக்கு அது மகிழ்ச்சியையும் பெருமகிழ்ச்சியும் கொண்டாடும். In this verse, when we see, when God says, like, I will create New Jerusalem, இந்த வசனத்திலே கர்த்தர் புதிய எருசலேமை உண்டாக்குவேன் means He's என்கிறார். creating new life for ஒரு us. புதிய வாழ்க்கையை நமக்கு உண்டாக்குகிறார். Hallelujah. Hallelujah. The Lord is going to make people a new life. ஒரு புதிய வாழ்க்கையை மக்களுக்கு கர்த்தர் கொடுக்க That means போகிறார். salvation will come upon your அப்படி என்றால் family. உங்கள் குடும்பத்தின் மீது ரட்சிப்பு Some வரும். people are going to get saved. சில பேர் ரட்சிக்கப்பட He will போகிறார்கள். give new life. ஒரு புதிய வாழ்க்கையை He will give new தரப்போகிறார். hope, புதிய நம்பிக்கையை தரப்போகிறார். fresh anointing, புதிய அபிஷேகத்தை new தரப்போகிறார். gift of the Holy Spirit, புதிய வரங்களை தரப்போகிறார். new blessings. புதிய ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். Probably in this month or in the days to come. ஒருவேளை இந்த மாதமோ அல்லது வருகிற நாட்களிலோ If you walk in the light of the Lord. நீங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்பீர்களா? Hallelujah. Hallelujah. The Lord is so good. கர்த்தர் மிக நல்லவர். Amen. ஆமென். The sound of weeping and crying will be heard no more. இனி அழுகுரலும் கூக்குரலும் கேட்காது. Joy of the Lord be your strength. கர்த்தருடைய சந்தோஷம் உன்னை When you பலப்படுத்தும். see church, when you faint in the day of trouble, ஆபத்து நாட்களிலே நீங்கள் சோர்ந்து போவீர்களா? your strength will become small. உங்களுடைய பலன் குறுகினதாகிவிடும். When you faint in the day of trouble, பிரச்சனையின் நாட்களிலே நீங்கள் சோர்ந்து your போனால் faith will become small. உங்கள் விசுவாசம் சின்னதாகிவிடும். Amen. Amen. May God is trust the Lord in all எல்லா circumstances. சூழ்நிலையிலும் கர்த்தர் மீது நம்பிக்கையோடு இருக்க Because வேண்டும். the joy of the Lord is our strength. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனாய் இருக்கிறது. The next one we see Revelation, book of Revelation chapter 7 verse 17. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை For the பார்க்கிறோம். lamb at the center of the throne will be their shepherd. சிங்காசனத்தில் நடுவில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே அவருடைய மேய்ப்பராய் இருப்பார். He will lead them to springs
of living water. அவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுக்கண்டைக்கு நடத்துவார். And God will wipe away every tear from the eyes. தேவன் தாமே கண்ணீர் யாவையும் அவர்கள் கண்ணில் இருந்து துடைத்து போடுவார். What you sow you will reap, says the word of the Lord. விதைப்பது எதுவோ அதையே அறுப்பீர்கள். Jesus Christ is the Lamb of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். He is a good shepherd. அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். He is a fountain of life and living water. அவர் ஜீவ நீரூற்று, ஜீவ தண்ணீர் அவர். He says, I will wipe away every tears from you. அவர் சொல்லுகிறார், நித்திய காலமாக உன் கண்களில் இருந்து கண்ணீரை நான் துடைப்பேன். In the book of Revelation chapter 7, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம், we see one of the elders asked, அங்கே ஒரு மூப்பர் கேட்கிறார், who are they in white robes? இதோ வெள்ளையங்கி தரித்திருக்கிறார்களே, இவர்கள் யார்? Where did these people come from? இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? He said, they have come out of the great tribulation. அவர்கள் மகா உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். And they have washed their robes and made them white in the blood. அவர்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். How many are prepared for that kind of blessing? எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? You may have gone through a lot of affliction. நீங்கள் எத்தனையோ நெருக்கங்கள் வழியாக You may போயிருக்கலாம். have gone through a lot of persecution. எத்தனையோ உபத்திரவங்கள் வழியாக போயிருக்கலாம். Only when persecution, afflictions come, உபத்திரவங்களும் நெருக்கங்களும் வரும் பொழுதுதான் we will see a breakthrough. நாம் ஒரு பெரிய திருப்புமுனையை காண்போம். Hallelujah. Hallelujah. On that day when I was about to leave for Canada, நான் கனடாக்கு போகிற அந்த நாளிலே I received an email from the income tax department saying that I have to pay 7.78,000 tax. 78,000 ரூபாய் டாக்ஸ் கட்ட வேண்டும். 7,78,000. சாரி 7,78,000 ரூபாய் இன்கம் டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி வருமான வரித்துறையிலிருந்து எனக்கு மெயில் வந்தது. It gave me a heart attack. எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. I was so shocked to see that kind of big amount, அவ்வளவு பெரிய தொகையை பார்த்து நான் அதிர்ந்து போனேன். Immediately I commit that thing in prayer in the Lord. நான் ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் Then I பண்ணேன். forward that email to my auditors. என்னுடைய ஆடிட்டருக்கு நான் அந்த மெயிலை Because we அனுப்பினேன். know that we always maintain, we file IT for our trust every year regularly. ஒவ்வொரு வருடமும் நம்முடைய குழுவிற்கான வருமான வரி பதிவை நாங்கள் தாக்கல் செய்து கொண்டே இருக்கிறோம். And it was also in the government portal. அது கவர்மெண்ட் போர்ட்டல்ல நாங்கள் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறோம். And I didn't know what to do because I was in a hurry to not just 2 hours to leave home. நான் வீட்ல இருந்து கிளம்ப 2 மணி நேரம் தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு I தெரியல. commit that in prayer to God and said, Lord, you take care of it. நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவரேன்னு ஒரு ஜெபம் And I பண்ணேன். just forgotten about that. அத பத்தி மறந்தும் போயிட்டேன். When I came yesterday, நேத்து நான் திரும்பி வந்த பொழுது I just called up my auditors and asked, what is this issue? நான் ஆடிட்டர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னாச்சு அந்த பிரச்சனை? They said this is not the tax issue, but the error that made by our department. நம்ம தப்பு இல்ல, அது டிபார்ட்மெண்டோட தப்பு. Amen. Amen. It is the auditors who made that mistake. ஆடிட்டர் செய்த தப்பு. And God, why I'm saying this is, நான் சொல்வது என்னவென்றால், sometimes life goes smoothly. சில நேரத்துல வாழ்க்கை சுமூகமா The போகும். Lord wants to test our faith. ஆண்டவர் சில நேரத்துல விசுவாசத்தை சோதிப்பார். Only when you go through, அதன் வழியாக நீங்கள் சென்றால் you தான் will see a ஒரு breakthrough. பெரிய திருப்புமுனையை காண்பீர்கள். Hallelujah. Hallelujah. Trust the Lord in all situations. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருங்கள். Sometimes in life we panic a lot. சில நேரத்துல நம்ம அப்படியே அங்கலாய்க்கிறோம். But when you start to worship the Lord, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க துவங்கும் there பொழுது is deliverance. அங்கே விடுதலை இருக்கிறது. Hallelujah. Hallelujah. There is healing, there is miracle. அங்கே நீங்கள் அற்புதத்தை So பெற்றுக்கொள்வீர்கள். here we see, many of us are prepared for that kind of blessing. நிறைய பேர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக ஆயத்தமாகி You may கொண்டிருக்கிறீர்கள். have gone through a lot of afflictions நீங்கள் எத்தனையோ நெருக்கங்கள் வழியாக போயிருப்பீர்கள். and tribulation, எத்தனையோ உபத்திரவங்கள் வழியாக, probably disease in the physical body. சரீரத்தில் வியாதிகள் ஏற்பட்டிருக்கலாம். You've been praying to God for years. ஆண்டு கணக்கிலே ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். Mental issues, அல்லது மனதிலே பெரிய தளர்ச்சி, a lot of pain in the physical body, சரீரத்தில் பெரிய வலி, financial crisis. பண கஷ்டங்கள். God wants us to look to Him. ஆண்டவர் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று Are விரும்புகிறார். you washed or want to be washed in the blood of the நீங்கள் Lamb? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட விரும்புகிறீர்களா? Are you washed in the soul cleansing blood of the உங்கள் Lamb? ஆத்மாவை சுத்தம் பண்ணுகிற இயேசுவின் இரத்தத்தினால் The blood கழுவப்பட்டிருக்கிறீர்களா? of Jesus Christ washes from all your sins, from all your iniquities. இயேசு கிறிஸ்து உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை கழுவி சுத்தமாக்குகிறார். He cleanses us from all sins. எல்லா பாவங்களையும் கழுவி அவர் சுத்தமாக்குகிறார். Hallelujah. ஹalleluya. Church, God is so good to us. திருச்சபை ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவராக And இருக்கிறார். even in this tribulation, கஷ்ட சூழ்நிலைகளில் God will give you double portion blessing. ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை Always think about the life of Job. யோபினுடைய வாழ்க்கை எப்பொழுதும் He யோசியுங்கள். went through a lot of struggles. எத்தனையோ போராட்டங்கள் வழியாக Lost his சென்றார். entire family.
அவனுடைய முழு குடும்பத்தை He இழந்தான். lost every wealth and property. சொத்து போச்சு, சம்பத்து போச்சு. Even in that situation, he did not sin. அந்த நேரத்தில் கூட அவன் பாவம் Even in செய்யவில்லை. that situation, he never went back from God. கர்த்தரை விட்டு விலகி கூட அவன் போகவில்லை. He said, "The Lord gave me. கர்த்தரே The கொடுத்தார், Lord took it. கர்த்தர் எடுத்தார். Praise be His name." கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். Hallelujah. ஹalleluya. God gave him double portion of blessings. ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை திருப்பி கொடுத்தார். Revelation chapter 21 verse 4. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் Now வசனம். the dwelling of God is with men, இப்பொழுது மனுஷர் நடுவிலே தேவன் வாசம் and பண்ணுகிறார். He will live with them. அவர்களோடு கூட அவர் என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவார். They will be His people, and God Himself will be with them. அவருடைய தேவனாய் இருப்பார். தேவனோடு கூட அவர்கள் இருப்பார். He will wipe away every tear from their eyes. தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கண்கள் யாவிலும் இருந்து கண்ணீர் யாவையும் There will துடைப்பார். be no more death or mourning or crying or pain, இனி மரணம் இல்லை, வேதனை இல்லை, வலி இல்லை, அழுகை இல்லை. for the old order of things has passed away. பழைய முறைமைகள் எல்லாம் முடிந்து போயின. What does it mean? அப்படி என்றால் என்ன? The one who overcomes will inherit all these. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ இவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுவான். But the cowardly, the unbelieving, the murderers, sexually immoral, those who practice magic arts, idolaters, and all liars, their places will be in the fiery lake of burning sulfur. கோழைகளும் பயப்படுகிறவர்களும் விக்கிர ஆராதனைக்காரர்களும் பொய்யர்களும் அத்தனை தீயவர்களும் பொல்லாதவர்களும் அக்னி கடலிலே பங்கடைவார்கள். This is what the Bible calls the second death. இதைத்தான் இரண்டாம் மரணம் என்று வேதம் அழைக்கிறது. Bible clearly says, "Do not seal up the words of the prophecy of this book." வேதம் சொல்லுகிறது, இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய தீர்க்கதரிசனங்களை நீ முத்திரை போடாதே. Because the time is very near. ஏனென்றால் காலம் சமீபமாய் Let இருக்கிறது. him who does wrong continue to do wrong. தீமை செய்கிறவன் இன்னும் தீமை Let செய்யட்டும். him who is wild continue to be பாவம் wild. செய்கிறவன் இன்னும் பாவம் Let him செய்யட்டும். who is holy continue to be holy. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் The Lord பரிசுத்தமாகட்டும். says, "Behold, I am coming very soon. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். My reward is with me, என் பலன் என்னோடு கூடவே and I will வருகிறது. give to everyone according to what he has done." அவனவன் கிரியைக்கு தக்கதான பலனை அவனவனுக்கு நான் தருவேன். Hallelujah. Hallelujah. This is a great reward God has for us. இப்படிப்பட்ட பெரிய பலனை தான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். Blessed are those who wash their robes, that they may have the right to the tree of life, ஜீவ விருட்சத்தை புசிக்கும்படி தங்களுடைய அங்கிகளை சுத்திகரித்துக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். and that they may go through the gates into the city. இதோ பட்டணத்தினுடைய வாயில் வழியாக அவர்கள் ஜெயமாய் புறப்பட்டு செல்வார்கள். Jesus Christ is giving this testimony to the church. இயேசு கிறிஸ்து இந்த சாட்சியை தம்முடைய திருச்சபைக்கு சொல்லுகிறார். We need to be washed நாம் கழுவப்பட வேண்டும் by the blood of the Lamb. இயேசுவின் இரத்தத்தினாலே. Our garments washed. நம் அங்கிகள் தோய்த்து வெளுக்கப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. Jeremiah says எரேமியா சொல்லுகிறான், that refrain from your voice from weeping and your eyes from tears. உன்னுடைய கண்களை கண்ணீருக்கும் உன்னுடைய குரலை தழுதலுக்கும் நீ விட்டு கொடுக்காதே. For your work will be rewarded. உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. Lord has a hope for us. ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். Has a future for us. நமக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். Hold on to the promises is given. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். Paul says, continue to fight the good fight of faith. பவுல் சொல்கிறான், விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை தொடர்ந்து போராடுங்கள். Keep the faith, விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். so that we will win the race. அப்பொழுது நாம் ஓட்டத்தை ஓடி ஜெயிப்போம். Amen. ஆமென். God bless His word. கர்த்தர் இந்த வார்த்தையை Let's all ஆசீர்வதிப்பாராக. stand to our feet. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Lift your voices and thank and praise Him. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை துதியுங்கள். Are you washed in the blood of the Lamb? நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறீர்களா? Have you been to Jesus for the cleansing power? இயேசு கிறிஸ்துவின் சுத்திகரிக்கும் வல்லமையை தேடி இருக்கிறோமா? Are you washed in the blood of the Lamb? இயேசுவின் இரத்தத்தை ஆட்டுக்குட்டியான இரத்தத்திலே Are you கழுவப்பட்டிருக்கிறோமா? fully trusting in His grace? அவருடைய கிருபையை நீங்கள் முழுமையாய் நம்புகிறீர்களா? Have you been to Jesus for the cleansing power? Are you washed in the blood of the Lamb? Are you fully trusting in His grace this hour? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless, are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Walking daily by the Savior's side. Are you washed in the blood of the Lamb? Do you rest each moment in the crucible? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the
இரத்தத்தினாலே I want, Lord, to look holy. என்னுடைய வாழ்க்கை சுத்தமடைய வேண்டும். Let my garments be spotless. என்னுடைய அங்கிகள் மாசற்றதாக இருக்க வேண்டும். Let my robes be washed. என்னுடைய அங்கிகள் அது கழுவப்படட்டும். My body, mind, soul, spirit be washed. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கழுவப்படட்டும். Lord, my thinking, my imagination be washed. என்னுடைய சிந்தனையும் என்னுடைய கற்பனைகளும் கழுவப்படட்டும். My lips be washed. என்னுடைய உதடுகள் சுத்திகரிக்கப்படட்டும். Like Isaiah said, ஏசாயா சொன்னது போல lips. என்னுடைய வாழ்வை என்னுடைய எரிதலை எடுத்து என்னை சுத்தமாக்கும். Wash me, O Lord. என்னை கழுவும் ஆண்டவரே. I want to look as white as the snow. நான் பனியை போல வெண்மையா இருக்க விரும்புகிறேன். When you come into this world. இந்த உலகத்தில் நீ வரும் பொழுது Hallelujah. I'm going to ask Pastor Rajan to pray. நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே என்னை கழுவும், என் பாவங்களை எனக்கு மன்னியும் அப்பா. ஆண்டவரை மறந்து போவது பாவம். ஆண்டவர் இருக்கும் பொழுதே கவலைகளில் உழல்வது பாவம். பயந்து கொண்டே இருப்பது பாவம். வேலை போய்விடுமோ, நான் இறந்து விடுவேனோ, என் பிள்ளைகளுக்கு திருமணமே ஆகாதோ, என் கடன் பிரச்சனை மாறாதோ, நான் பரலோகத்திற்கு தான் போவேனா, இவன் அதையும் கர்த்தர் பாவமாகத்தான் பார்க்கிறார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், வாக்கு மாற்ற மாட்டார். கரங்களை வைத்து, ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, என்னை சுத்திகரியும். என்னுடைய விசுவாசம் குறைந்து போனதினால் நான் என் மனைவியினிடத்தில் கோபப்பட்டேன். நான் உம்மை நம்பாத காரணத்தினால் என் கணவரிடத்தில் நான் சலிப்பை காண்பித்தேன். கர்த்தாவே என்னை மன்னியும், என்னை மன்னியும். நான் கேட்டது எனக்கு உடனே கிடைக்காவிட்டாலும் நான் நம்பிக்கையோடு காத்திருப்பேன். ஆண்டவரே, உம்மை போல உண்மை உள்ளவர் இந்த உலகத்தில் இல்லை. நீ சகலமும் அறிந்திருக்கிற தேவன். சில நேரத்தில் நீங்கள் கேட்ட உடனே கிடைக்காமல் போனால் சோர்ந்து போகாதீர்கள். அன்பின் ஆண்டவரே, உம்மை போல் நல்லவர் இல்லை. எங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறேன். எங்களை அழவிட மாட்டீர் ஆண்டவரே. அழுது கொண்டே இரு என்று சொல்லிவிட மாட்டீர் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை நீர் துடைப்பீரப்பா. எங்களை மார்போடு சேர்த்துக் கொள்வீர். இதோ இந்த பூமியில நீ பட்ட பாடுகளுக்கு நித்திய காலமா இதோ உனக்காக நான் வைத்திருக்கிற ராஜ்யத்தில் என்றென்றைக்கு மகிழ்ச்சியாயிரு என்று கர்த்தரை ஆறுதல் படுத்தி தேவனாகிய கர்த்தர் அந்த நாளிலே ஆண்டவரே தங்களுடைய வஸ்திரங்களை வெளுத்து தோய்த்தவர்கள் அந்த நாளிலே தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வீர். அவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது எங்கும் வெளிச்சம், எங்கும் மகிழ்ச்சி, எங்கும் ஆர்ப்பரிப்பு, எங்கும் இன்பம், எங்கும் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை. அவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு தேவராஜ்யம் கர்த்தர் அதை நமக்கு தந்தருளுவார். அவர் பொய் சொல்லவில்லை. அவர் சொன்னார், நான் உங்களுக்கு வாசஸ்தலத்தை உண்டாக்குவேன், அப்படி இல்லாதிருந்தால் உங்களிடத்தில் சொல்ல மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை எனக்கு மன்னியும், என்னையும் என் குடும்பத்தையும் சுத்திகரியும் அப்பா. என்னையும் என் குடும்பத்தையும் கழுவும், என்னையும் என்னுடைய திருச்சபையும் கழுவும் அப்பா. எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் அப்பா. எங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பீராக, எங்களுடைய அக்கிரம எண்ணங்களை மன்னிப்பீராக. தேவ பக்தியற்ற எங்களுடைய நிலையை நீர் மாற்றுவீராக. பரிசுத்தத்தை உதட்டில் அல்லப்பா, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. எங்கள் கண்கள், எங்கள் கால்கள், எங்களுடைய செவிகள், எங்களுடைய சிந்தை எல்லாமே உமக்கு பிரியமானதாக இருக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இதோ நாங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறோம், உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் உண்மையும் பிரிக்க இந்த உலகத்தில் ஒரு சக்தி இல்லை ஆண்டவரே. கர்த்தாவை நித்திய காலமாக நாங்கள் உம்மோடு கூட வாழப்போகிறவர்கள். இந்த உலகத்தில் சில காலம் மட்டும் சாட்சியாக வாழும்படி எங்களை அழைத்திருக்கிறேன். அந்த கொஞ்ச காலம் ஆண்டவரே உமக்காக உண்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழ உதவி செய்வீராக. கொஞ்ச காலம் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆண்டவரே, உமக்காக வாழுகிற பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நாங்கள் நழுவ விட்டு விடாமல், அந்த வாய்ப்பிலே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே கோணலான வழிகளிலே நடக்காமல், மாறுபாடான சந்தையோடு கூட நாங்கள் சேராமல், பாவ வழிகளிலே நில்லாமல் உமக்காக வாழ்ந்திட்டு உதவி செய்யும். திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.